நம்ம ஊருக்கு போனோம்னா சுடுறது, நாட்டுக்கோழி குழம்பு அப்படிங்கிற மாதிரியான ஸ்பெஷல் ஐட்டம்லாம் செஞ்சு தருவாங்க அம்மா. நான் ரிட்டர்ன் வர்றப்போ எனக்கு தெரிஞ்ச ஹெல்த்தியான ஒரு சில ரெசிபீஸ் வந்து செஞ்சு கொடுத்துட்டு வருவேன். அதில் ஒன்று தான் இது. 1/2 கிலோ நிலக்கடலை பருப்புக்கு 200 கிராம் எள் எடுத்துக்கிட்டேன். நிலக்கடலை பருப்பை நல்லா வறுத்து பொட்டெல்லாம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் எள்ளையும் பெருசாக கலர் சேஞ்ச் ஆகாது, ஆனால் நல்லா ஸ்மெல் வரும் வறுக்கிறப்போ. அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். 200 கிராம் எள்ளுக்கு 100 கிராம் பாதாம், 100 கிராம் முந்திரி, இது மட்டும் தான் எடுத்திருக்கேன். நிலக்கடலை பருப்பையும் எள்ளையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைச்சிங்கன்னா உருண்டை பிடிக்கிறப்போ கொஞ்சம் கிரிப்பாக பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சமாக பேரிச்சம்பழமும் விதையெல்லாம் எடுத்துட்டு அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாதாம், முந்திரி அதையும் பொடி பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னாவே ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெடி ஆகிக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் நெய் தாராளமாக எடுத்துக்கலாம். பெரியவங்களுக்கு மேக்ஸிமம் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கும் இல்லையா, அதனால் நெய் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா குட்டி குட்டியாக லட்டு ரெடி ஆகிக்கும். ஜாஸ்தி சாப்பிட தேவையில்லை, டெய்லியும் ஒரே ஒரு லட்டு சாப்பிட்டா போதும், அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.